இன்றைக்கி வந்து சில முக்கியமான வேலையெல்லாம் முடிக்கலான்ட்டு தான் வெளியே கிளம்புனோம். என்னென்னா ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்கன்றக்காக சிலிண்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த ஐடி ப்ரூஃபை வச்சுட்டு நம்ம ஆதார் கார்டுக்கு சேஞ்ச் பண்ணலான்னு போயிருந்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் இது வந்து கோர்ட்டுக்கிட்ட இருக்குது இந்த ஆஃபீஸு, ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி மாற்றின உடனே வந்து ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சிலிண்டர் புக் பண்ணி வாங்கின பில்லை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மாற்ற முடியும். அதனால் நீங்கள் சிலிண்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அச்சோ வந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அதே அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டையும் கொடுத்து, அது போக அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து திருப்பி ஒரு இடத்துல போய் கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதோட வேலை அப்பயே முடியுது. அப்படி இல்லைன்னா 1க்கு 2 தடவை தான் அலையிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.